அண்ணா ஆரம்பி வா வாடா வாடா வா நெடுவில் சந்திக்கணும் இங்கே வேற தான் நேரம் கிடைச்சதுல விற்பம் பாய்க்க கல்லுக்கு காட்டிக்கிட்டு அது என்ன தெரியாது சும்மா வேலைக்கு போனா அப்படியே வேலை போடுவோம் தொடர்ந்து வேலை உழைச்சு உழைச்சு களைச்சே போனோம் என்ன செய்யறது தனியாள் தானே இப்ப பயங்கரம் போய் தனியாளோ அப்ப இப்ப 4 பேரை கிடைச்சிட்டு களைச்சு போயிருக்கிறேன் தான் இல்ல இல்ல ஊர்லதான் வேற என்ன ஊர்லதான் யாரு கிடையாது சகோதரங்களை தான் அப்போ அதுக்காக இன்றைக்கு எத்தனை வயது இப்ப பாருங்க 40 வயதாச்சு இன்னும் கல்யாணம் இல்லை எனக்கு அப்படியாப்பா 40 வயதுல கல்யாணம் செய்யாம இது நீங்கள் பேசி செய்தடாப்பா உங்களுக்கு கல்யாணம் சரி வேற 45 அப்படியா ஜாமத்திய போட நீங்க மண்டைய போடணும் இல்ல அப்படி இல்ல நாங்கள் கல்யாணம் பேசி கதை நீ வந்து சகோதரங்களுக்கு உதவி செய்து சகோதரம் இங்க பார்த்தா மெட்டுவல பானையும் கடிச்சு கொண்டு திரிகிறா இந்த சகோதரங்களுங்க நல்லா இருக்கு அதே மாதிரி தான் கீழ் கதை நானும் ஒரு நேக் உதவி செய்தேன் அது ஏற்கனவே அரவிசருக்கு நான் அள்ளி கொடுத்து பொடியனே நான் கூப்பிட்டு விட்டு இப்ப அது என்ன கேக்குது நீங்க என்ன செய்தீங்க யாரா இருந்தாலும் சோத்துக்கு மட்டும்தான் காசு கொடுக்கும் சகோரமும் அகோரமா போச்சு மறக்குது நீ சொல்லு கதை இந்த நாடு அப்படி செய்து போடாது மறக்க வைக்க கூடாது ஊர்ல அப்படி இல்லையா அவ்வளவு பிரச்சனை நாடு நல்ல நாடடாப்பா நான் தான் சரி சரி இல்லையா அப்ப உனக்கு இப்ப என்ன பிரச்சனை இப்ப எனக்கு மச்சான் கல்யாணம் பேசணும் இனி எல்லாம் எனக்கு ஓரளவுக்கு முடிச்சாச்சு எல்லாம் முடிச்சா என்ன முடிச்சாங்க பிரச்சனை கொஞ்சம் முடிச்சாச்சு அதனால அப்படி சொந்த பந்தம் வந்தோம் தான் இருக்குது அதை பற்றி காசுக்கு கேட்கிறேன் அப்ப அதுதான் நெஞ்சு நிறைச்சும் போச்சு நிறைச்சு போச்சு அதுதான் ஒரு கல்யாணம் உண்டு பேசலாம் இங்க இருந்து அவர் யாரையும் பார்த்து கொடுத்தா அவ சொல்ற இங்க பலன் பிள்ளைன்னு சொல்லுவோம் நடுவா பலன் பிள்ளையா அதான் நான் விரைக்க அங்கே எங்களோட அண்ணம்மாண்ட பிள்ளை மச்சால் தெரியும் சிரிச்சது அதுவும் இருக்குது கல்யாணம் கட்டாம இப்ப நீ வெளிநாட்டுக்கு வந்து எத்தனை பேர் நான் வந்து இப்ப 15 வருஷமா சிரிச்சது இப்ப கண்ணுக்கு நிக்கிறேன் பெருளா சிரிப்பிச்சா சிரிச்சிருக்கா அப்படியே அவ்வளவு சிரிச்ச உடனே தெரிந்தேன் நான் ஏற்கனவே கரண்ட் அடிச்ச மாதிரி தாண்டே இருக்கும் அப்போ சும்மா ஒரு சிரிப்போட பின்னால போனவன் டாண்டே கூட பிடிக்கும் ஒரு சிரிப்போட 5 பவுன் சங்கிலி தெரியல அதுதான் சொன்னோம் ஐயோ நீ என்ன மாதிரி அப்படி ஒண்ணும் கொடுக்கல நான் இன்னும் கொடுக்கல நீ டீயே குடிக்கிறத நப்பி அவவும் கொடுக்கல எந்த சகோதரத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்ப அவவும் இருக்கிறா கட்டாப என்னன்னு தெரியாதா என்னன்னு கேட்கறான்னு ஏன் இருக்கு உம்மாவே என்னண்டு அண்ணம்மான்ற புட்டை செய்யறேன்னு கேட்கறோம் இப்ப என்னண்டு கேட்டாடப்ப உனக்கு வயது வந்துட்டுது ஒரு பெண்ணை பார்த்து அனுப்ப சொல்லிச்சுன்னா அது இன்னும் கிடைக்கல உன்னிட்ட காசு உழைச்சி வேண்டதுக்கு மட்டும் இருக்கு நீ அண்டைக்கு என்ன காணிக்க சொன்ன இப்ப எனக்கு வயது போட்டுது அம்மா பாருங்கன்னு சொன்ன நீ சொன்ன தம்பி இப்பத்தாங்கடா 38 அதுக்குள்ளடாப்பா 14 வயதுடாப்பா இந்திய அம்மா கல்யாணம் செய்து 10 புள்ளியலடாப்பா இங்க எடுத்துருக்கணும் விளக்கையும் காய் அந்த மாதிரி 10 அவ்வளவு வேறு நாளை காலம் போடுது இது சரி இப்ப கொண்ட கட்டம் கடைகிற என்ன செய்யலாம் வீட்டை கதைக்கல இந்த மாமாட கதைக்கும் மாமா என்ன செய்யலாம் இல்ல நீ என்னன்னு கேட்டாலப்போ நீ இப்படி செய் இப்ப நீ வந்து கடுமையா தான் யோசிக்கிற இங்க ஒரு ஒன்று பாக்கட்டு நல்ல ஒரு ஆள் இருக்குது ஆனா டைதான் ஃபுல் டைதான் எனக்கு இங்க கொஞ்சம் ஆள் தலைமையில் ஒரு கொட்டைப்பாக்களை தான் இருக்கும் ஃபுல் டை வெளியில வலிக்கிறோன்னு கேட்டா எப்படியும் 5 கிலோ கிரீம் மோத்துக்கு போய் கொண்டு தான் தருவா ஒன்று பார்த்து செய்து விடட்டும் அப்படி ஒண்ணும் வேண்டாம் என்ன மாமன் மகளை கேட்கற ஒரு பாட்டாக அண்ணம்மான்ற பொட்டியடாப்பா அண்ணம்மான்ற பொட்டியட்டாண்டா அண்ணம்மா சின்னம்மா இது இந்த பொட்டியோடு அடி பார்த்தான் இருக்க தங்கம்மா சின்னம்மா அது சொல்ல சிரிப்பு தான் உனக்கு உனக்கு ஒரு ஆஜதான் ஜாதகத்துக்கிடையில செய்து கொள்ளலாம்னு கேட்டாரு இங்க அது முடியாது கூட அப்படி சொல்ல கொட்டாம உனக்கு கண்டு வருது யாரோ ஒரு சொத்திகளோட பெருமடா விளங்கு எங்களை கிடைச்சா கிடைச்சான் இங்க வேற இதுக்கு கிடைச்சதான் கிடைக்காது இப்ப என்ன பிரச்சனை இப்ப என்னன்னு கேட்டால் நீ வந்து அங்க ஊர்ல இந்த கொம்மா கொப்பாட்ட வந்து கேட்க போற எனக்கு ஒரு பெண்ணு ஏற்பட்டு நான் சொல்ற மாதிரி கேள் ஒரு பெண்ணை பார்த்து அனுப்ப சொன்னேன் இன்னும் வரவில்லை நான் கிளவியோ குமரியோ செய்ய போறேன் என்னில் பிழை இல்லை நான் தனியாய் வாழ்ந்தது போதும் ஒரு துணையே எனக்கு வேண்டும்
இனி என்ன செய்வது, வயது என்ன அப்படியே போச்சுது, தலை நரைச்சு போச்சு. அதான் அப்படி சொன்னேன். அப்ப நீங்க அண்ணம்மான்ற பொட்டியை பாத்தீங்கல்ல, ஓ அந்த அண்ணம்மாவின் வீட்டில் 2 அழகாயிருப்பதை அறிந்தேன். தங்கம்மான்ற பொட்டியை பாத்தீங்க, அங்க பாக்கல சின்ன நல்ல தங்கம்மாவின் பேத்தி அவள் சிவப்பாயிருப்பதை அறிந்தேன். அதில் ஒன்றை பார்த்தால் என்ன, வீடு வளவும் கேட்டால் என்ன, வெளிநாட்டில் இருக்கும் உன்னை பற்றி எடுத்து சொன்னால் என்ன, ஒரு பெண்ணை பார்த்து அனுப்ப சொன்னேன் இன்னும் வரவில்லை, நான் கிளவியோ குமரியோ செய்ய போறேன், என்னில் பிள்ளை என்னை. இப்படி போடுறான். அடுத்தது போடுறா பாரு. எப்படி இந்த வயதை மீறி போனால் கல்யாணம் எனக்கு இல்லை, இறுதி முறையாய்த்தானே சொன்னேன், அப்பருக்கு காசும் அனுப்புவதில்லை, என் வயதுக்கு ஏற்ற பெண்ணை என்னோடு வாடும் கண்ணை நீங்கள் பார்த்து முடிவை சொன்னால் உடனே பறந்து ஓடி வருவேன், ஒரு பெண்ணை பார்த்து அனுப்ப சொன்னேன் இன்னும் வரவில்லை, நான் குமரியோ கிளவியோ செய்ய போறேன், என்னில் பிள்ளை இல்லை. இந்த பாட்டோட நிலவட திரும்பி பாப்பேன். கேட்டா இப்படாப்பா நீ வடிவா அறுதியா சொல்ற, இந்த வயதை மூறி போனா உனக்கு கல்யாணம் இல்லைன்னு தெரியும், தெரியுமோ? இப்பவே பழுத்துட்டுது. இப்ப எட்டி இப்படி நின்று எட்டி பார்க்க சுடல தெரியுதா? அப்ப நீ கிட்ட வந்துட்டோம், அப்ப கிட்ட விரைக்க கூட்டி கொண்டு வா. கொல்லிதான் சரி சரியான கவலைடாம். நீ என்ன சாப்பிடுற? இல்ல தவிடு புண்ணாக்கு வச்சு வளர்க்குற மாதிரி கிடக்கடா உடம்பு. ஊர்ல கொஞ்சம் வெள்ள புண்ணாக்குதுன்றதா? வெள்ள புண்ணாக்கு இப்ப பொடிகளை பாத்தீங்களா? வீட்டுல ஒரு வேலையும் செய்யறாங்கடா, அங்கே அந்த என்டமோ அங்க ஒரு இதுக்குள்ள போடுறான், ரப்பர்கள் ஓடுதுறா, அங்க கிளவிகள் எல்லாம் நின்று என்டமோன்னு பார்த்துட்டு இருந்தாலும் வீட்டு ஒரு வாழை தண்ணி அழியான அல்பா கிடக்கணும், அங்கே அந்த பெரிய ஓடிக்கிறா பண்டைக்கு தலை ஊத்தக்கணுமா விழுந்து எவ்வளவு விளையாட்டு நடக்கு. நீ அப்படியே செய்திய வெயிட் அடிக்கிற. நான் சில வேளை காலம் ஓடுறான், வேலைக்கு போய் ஓடுறான் ஓடுறாடி என்னன்னா என்னன்னு கேட்டாடா, வெளிநாடுன்னு சொல்றதெல்லாம் ஒரு பேசம் தான். நாங்க சொல்றேன், நீங்க வராது கொஞ்சம் சரியான கரைச்ச விசாவும் இல்ல. அதுக்கு போட்டுன்னா அதான் சொல்லி 68 வருத்தமாடாப்பா. என்னட்டா நான் சாப்பிடுறது கொஞ்சமடா, குளிச்ச மாத்திரம் 25, காலம மத்தியானம் பின்னேரம் 25 குளிச்சடம் குத்தி போட்டு போறாங்க, வந்து எடுத்து பாக்குறாங்க, ரங்கு தண்டுறாங்க. நான் ஒரு டாம இது வேறாங்க, அப்படியே அது வருது. அப்ப என்ன பிரச்சனைடா, இதோட உனக்கு சரி வரும். ஒரு களை கட்டு, கல்யாண களை கட்டுதான் அந்த இது வந்துட்டு அந்த அந்த அது அது வந்துட்டுறாப்ப, அந்த 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 களை தெரியுதுறாப்பா. இந்த வார மாதிரி கிடக்கு, போர்டர் தாண்டு அடுத்த வரைக்கும் உனக்கு சரி வேணும், ஒன்றுக்கும் கவலைப்படாது. காய் வச்சிருக்கிறீங்க காய்தான் டீ ஒன்று குடிச்சிருக்கோம். நீ 15 சொன்னோடைய 10 சென்டிங்க. சரி சரி போட்டு சந்தோஷம் நடந்தா உனக்கு சந்தோஷம். கல்யாணம் கட்டுன எங்களுக்கு தெரியுமா இந்த துயரம்? போ சரி ஓகே. கல்யாணம் பண்றது கல்யாணம் பிடிக்கிறாடா, அதுதான் முக்கியம். தம்பி நல்லாயிரு பூ கல்யாண கலை கட்டாய கல்யாணம் சொல்ல